கோடீஸ்வரன், இது அதிமுக பலவீனமாக தான் இருக்கு, ஆனால் வேற வழி இல்லை, நாங்கள் அதிமுகவை தான் எதிர்கட்சியாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு பொருள் போடக்கூடிய வழிகளை உதயநிதி பேசியிருக்காரு. இதில் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, நாங்கள் ரொம்ப பலத்தோடு இருக்கோம் அப்படின்ற மெசேஜ் கன்வே ஆகுதா, இல்லை மற்றவங்க யாரையுமே நாங்கள் அக்கமடேட் பண்ண மாட்டோம், அதிமுக தான் எங்களுடைய பிரைமரி அப்போனன்ட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. என்ன நரேட்டிவ்னா, இப்போ எல்லாருமே பொதுவாக என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா முந்துகிறது, தாவேக்கா ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது, அதேமாதிரி அதிமுக என்ன சொல்லுது, ஆட்சி மாற்றம் உறுதி, கண்டிப்பாக வந்து இன்னும் 3 மாதம் போனால் 3 அமாவாசை போனால் இது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க ஒரு நரேட்டிவ் சொல்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக 2.0 இருக்குது, திரும்ப நம்ம ஆட்சிக்கு வரோன்னு சொல்லிட்டு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாட்டில் ஒரு தோரணையாக சொல்கிறார். அப்போ எல்லாரும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ தன்னை பொசிஷன் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, இப்போ சமீபமாக அதிகமாக பேசப்படுறது அவர்கள் விஜய், ஊடகமாகட்டும் இல்லை சமூக வலைத்தளம் எல்லாம் விஜய். அதாவது பொதுமக்களை வந்து சந்திக்க மாட்டார், பிரச்சாரம் போய் தெருவாக பண்ண மாட்டார், சட்டமன்ற தொகுதியாக போய் பார்க்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் ஊடகங்கள் நம்ம வந்து விஜய் நம்மளும் பேசுவோம், சமூக வலைத்தளத்திலும் பேசுது, இளைஞர்களுக்கு மற்ற பேச்சுவார்த்தை இருக்குது. அப்படி இருக்கும்போது உதயநிதி என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்றது தான் பழைய நரேட்டிவ். இது எப்படின்னா, இப்போ கிரிக்கெட் எடுத்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் ஆடுதுன்னா அதற்கு ரசிகர்களே வேறு, அதுக்கு காட்சி அந்த அலங்காரம் வேறு. அதேமாதிரி கால்பந்து எடுத்திங்கன்னா அர்ஜென்டினா பிரேசில் விளையாடினா மற்ற டீமும் வந்திருக்குது, ஜெர்மனி வரும், ஃப்ரான்ஸ் வரும், அது வேறு. ஆனால் அர்ஜென்டினா பிரேசில் விளையாடுது அப்படின்னா அதுக்கு பார்வை ஜாஸ்தி. ஐஸ் ஹாக்கி கனடாவும் யூஎஸும் விளையாடுதுன்னா அதுக்கு பார்வை வேறு. அப்படி இருக்கும்பொழுது இது ரெண்டுமே வந்து பெரிய பிளேயர்ஸ், பிரைமரி பிளேயர்ஸ். இவங்க கிட்ட தான் அந்த 20-25% வாக்கு வங்கி தனிப்பட்ட முறையில் இருக்கிற கட்சிகள் ரெண்டு. அதனால் அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டாக எடுத்துகிட்டு விஜயை வந்து கடந்து போகிறாரு உதயநிதி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எங்களுக்கு என்றைக்குமே எதிரி வந்து அதிமுக தான் அப்படின்னும் போது அதிமுகவுக்கு தான் அந்த எதிரி அப்படின்ற அந்த அந்தஸ்தை வந்து அவரும் ஒதுக்குறாரு. அதிமுகவும் என்ன பண்ணுதுன்னா, விஜயை பற்றி பேசாமல் புதுசாக ஒரு கட்சி முளைச்சி 3 இடத்துல விடல, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, அதாவது விஜய் தான் வந்து மற்றவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறவங்கள பற்றி தான் பேசணும்னு கிடையாது, இவங்களும் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதை செட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 பேர் பேசினாங்க, இதை வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் வீக்காக இருக்கிற மாதிரியா தெரியுது, கிட்டத்தட்ட பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இதுதான். இன்னொன்று, இன்றைக்கி ஒரு தரவு என்னென்னா, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தரவு வந்திருக்குங்க. அதில் என்னென்னா, கிட்டத்தட்ட 68,260 பூத் லெவல் ஏஜென்ட்டு திமுகவுக்கு இருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு 67,286, ஒரு 1000 வித்தியாசம். பாஜக 61,000 பூத் லெவலில் ஆள் போட்டிருக்கு. விசிகா, கம்யூனிஸ்ட்டு, மற்ற கட்சிகள்லாம் அவங்க ஒரு 20,000 30,000 போட்டிருக்காங்க. திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு 68,000 போட்டிருக்காங்க. அப்போது இந்த பூத் லெவல் ஏஜென்ட் பார்த்தினாலுமே 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம், கூட்டணி கட்சிகள் சேர்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் BLA 1 வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மற்ற கட்சிக்கு கிடையாது. அப்படின்னும் போது அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அது இது அந்த பிரச்சனைகள்லாம் ஓடினாலும் மெயின் ஃப்ரேமு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இல்லை ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பழைய பாலிடிக்ஸ், அதை நோக்கி வந்து திமுக தலைவரும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த தேர்தலை எப்படி கொண்டு போவாங்கன்னா, இங்கே களத்தில் 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குது. ஒன்று அதிமுக எதிர்கட்சி, இன்னொன்று ஆளுகின்ற கட்சி திமுக அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அது என்ன கேட்டால் கரெக்டு தான். இப்போது கட்சியில் வாக்கு வங்கி கிடையாது, தேர்தலில் நிற்கல, பூத்தில் ஆள் போடலை, ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 கொடுக்கல, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கமிஷனுக்கு லெட்டர் எழுத சொன்னால் இங்கே எழுதுறது கோயம்பேடுக்கு எங்கே எழுதுறதா டெல்லிக்கு எழுதுறதான்னு தெரில, இல்லை ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் எழுதுனவா தெரில. அந்த மாதிரி ஒரு கட்சியை இந்த 2 பேரும் கண்டுக்காமல் போகிறதுன்றது அது ஒரு நரேட்டிவ். இப்போ தமிழ்நாட்டில் கோல வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகளும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சியாக தான் உள்ளே வந்திருப்பாங்க. கரெக்ட். அப்போ ஏற்கனவே இருந்த பிளேயர்ஸ் அந்த நெரேட்டிவை மாற்றி தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த நெரேட்டிவை மாற்றக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கா, இல்லை அந்த நெரேட்டிவை மாற்றவே கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டா இந்த 2 கட்சிகளால் செட் பண்ணப்படுதா? சார், அதாவது ஒரு உண்மையை வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு ரொம்ப மறைச்சிட்டு போகிறாங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து உடனே கட்சி தொடங்கி உடனே ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு, அதே மாதிரி திமுக வந்து ஏதோ ஒரு 7 பேர் பார்க்கில் சேர்ந்து பண்ண அப்படி கிடையாது. ரொம்ப நாளாக வந்து கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதுக்கப்புறமா தான் தேர்தலில் நிற்கணுமா வேணுமா, முதல்வர் வேட்பாளர்னு யாரையுமே அன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தீர்மானம் போட்டு தான் வராங்க. அதேமாதிரி எம்ஜிஆர் அவர்களும் வந்து திமுகவில் வந்து பயிற்சி பட்டி அண்ணாவோட வழியில் போய் கலைஞரோட நட்பு பாராட்டி அப்படி வளர்ந்துட்டு வர்றவர்.
எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு தேர்தலே வந்தால் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது வெறும் விஜய் அவர்களோட பிரச்சாரம் தான். மிச்சம் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் கூட நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் தவிர்த்து அவங்க கட்சிக்காரர்கள் அதிகமாக பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு முதல் தேர்தலே 35-40% வாங்கி நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், எனக்கு 130 எம்எல்ஏ வந்துடுவாங்க, இல்லை அதுக்கும் மேலே வருவாங்க அப்படின்லாம் யாருமே அதீத பிரச்சாரம் பண்ணலை. அந்த பிரச்சாரம் அது மாதிரியான பிரச்சாரம். இன்னொன்று, இப்போ காங்கிரஸ் கட்சிகள்லாம் நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலே ஒரு சில பேர் வராங்களா வரலையான்ற அந்த நெருக்கடிகள் இருக்குது. அப்போ அந்த நெருக்கடிலாம் இருந்தாலும் முக்கியமான ஒரு 5-6 பெரிய பிரச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கலாம், ஐயா எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம், இல்லை டிடிவி தினகரன் எடுத்துக்கலாம், இல்லை நயினார் நாகேந்திரன். இவங்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குள்ளே களத்தை வந்து பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புது பிளேயர்ஸ், அதாவது நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காக்கோ அந்த ஸ்பேஸை கொடுக்கக்கூடாதுன்ற அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவர் பேச ஆரம்பித்தோன்னா அவர் தாவேக்காவை மறந்துட்டார் பாருங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வருது, பட் அதிமுக பேச ஆரம்பித்தோன்னா திமுக இருக்கவங்க தாவேக்காவை மறந்துடுவாங்க. அதே மாதிரி தாவேக்காவை அதிமுகவும் ஒரு லெவலுக்கு மேலே மறந்துடுவாங்க. அவங்க ஏன் முதல்ல பேசினாங்க கொண்டாங்கன்னா மேபி கூட்டணிக்கு வந்தால் தேவைன்றவன். இது வந்து இருதுருவ அரசியலுக்கு போகிறதுக்கு ஒரு நரேட்டிவை உதயநிதி செட் பண்ணுறாரு. இன்னொன்று, அந்த கட்சியினுடைய ஒரு இளம் தலைவர், அதனால் அவருக்குன்னு ஒரு நரேட்டிவ் இருக்கணும். அவர் ஒரு பேசுபொருளானா அவர் வந்து முதலமைச்சர் ஆஸ்பிரண்ட் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவரோட கட்சியை வந்து சாடுறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸை வந்து செட் பண்ணுறாங்க. இப்போ திமுக நாங்கள் பலமாக இருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. உண்மையாகவே கூட்டணி முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் தேர்தல் தேதி ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நெருங்க காங்கிரஸ்லேருந்து ஒரு மாற்றுக்குரல் வருது, ஒரு கருத்து மோதல் அப்படின்றது காங்கிரஸ்குள்ளேயே வருது. இது அந்த கூட்டணி இன்னும் வலுவாக இருக்கிறதுடைய வெளிப்பாடா, இல்லை வரக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அப்படின்றதுடைய வெளிப்பாடா? சார், அதாவது மக்கள் பிரச்சனையே பேசாமல் தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேரத்திற்காக நிறைய கட்சிகள் வந்து பேசுகிறாங்க. இது வந்து அவங்களோட சீட்டுகள் குறைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரலாக தான் பார்க்குறேன். அப்படி அதுதான் உங்களோட எண்ணோட்டம் அப்படின்னா அன்னாரிவாளத்தில் இருக்கிறவங்க அதற்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ராகுல் காந்தி முடிவு எடுப்பார். தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 பேர் முடிவு எடுப்பாங்க. ஒன்று, முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு எடுப்பார் அந்த கூட்டணிக்கு. 2வது முடிவு எடுக்கிறது அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி அவை சண்முக ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பார். அது அதிமுக தலையான. இதுதான் யதார்த்தம். இது வந்து பாராளுமன்ற தேர்தலோ இல்லை வந்து ஜனாதிபதி தேர்தலோ கிடையாது. இது தமிழகத்தில் யார் முதலமைச்சராக வரணுன்ற தேர்தல். இந்த 2 பேருக்கு உள்ளதான் அங்கே போட்டி இருக்குமே தவிர்த்து மற்றவர்கள் சத்தம் போடலாம், கூச்சல் போடலாம், சீட்டு அதிகமாக கேட்கலாம், குறைச்சி கேட்கலாம், அது வேற. அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு சர்ச்சை, ஒரு பேசு பொருள். நம்ம 4 நாள் பேசுவோம். தேர்தல் நேரத்தில் கடைசியில் வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும், தீர்த்து போய்விடும்.